பார்க்க மாடலுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கே தவிர நம்மளுக்கு போட்டால் தான் காமெடியாக வருது. பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன் மேக்ஸிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பேஜ் கலரில் இருக்க இந்த மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆங்கிள் லென்த் வரைக்குமே இருக்குது. இதுக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஃபுல் நெட்டட். இதுதான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் வாங்கினேன். நான் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் டைப் தான். பட்டன்ஸ் எல்லாமே ஓப்பன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து லைட் ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மினிமலிஸ்ட்டாக ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இதோட ஹைட்டும் நல்லா இருக்குது. அண்ட் இதோட லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக தோணுது. மேபி இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். நான் பேஸ் கலர் தான் கொடுத்துருக்காங்க அதுவும். பட் எனக்கு லுக்ஸ் லைக்ஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் லைனிங் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு இங்கே. அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. இது ரேஞ்ச் 764 நல்லா தான் இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு அது நெட்டடில் இருக்கிறதுன்னு எனக்கு எந்த ஃபேப்ரிக் எனக்கு தெரில. எனக்கு மேபி அவங்க சொல்கிற மாதிரி காட்டனாக கூட இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லாங்காகவும் இருக்குது. மேக்ஸி 764 தாராளம் வாங்கலாம் நினைக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்க இந்த மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து அனார்கலின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிட் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு ஃபுல் லென்த் மேக்ஸி. அது ஷால் போட ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நம்ம ஷால் போடலாம் ஓகே, நார்மலாகவும் இருக்கும். நமக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 495. தாராளமாக வாங்கலாம். இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸஸாக எனக்கு கேப் தெரியுது. எனக்கு தெரியுது அவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இல்லை நார்மலாக வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நார்மலாக விட்டுட்டுனா ஓகேவா இருக்கு. இது மேலே இப்படி வச்சு கட் பண்ணிட்டா ஓகேவா இருக்கு. இப்படி இதுதான் அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு ஆக்சுவலி நல்லா இருக்கு. பட் இது மட்டும் தான் எனக்கு எங்கள் எக்ஸஸாக இருக்கே தவிர மற்றது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. நல்லா ஒரு வீ நெக் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹேண்டு. பட் ஆனால் எனக்கு ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ஸு. இது லைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஃபுல்லாகவே இருக்குது. காலு கீழே வரைக்கும் இருக்குது. ஆங்கிள் லென்த்து கொஞ்சம் மேலே இருக்குது. லைனிங் நல்லா இருக்கு. என்னோட ஃபுல் வீடியோ காட்டுறேன். அப்படின்னு பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கன்ஸா மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மேக்ஸி சுத்தமாக பிடிக்கல. பார்க்க மாடலுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கே தவிர நம்மளுக்கு போட்டால் தான் காமெடியாக வருது. ஆர்கன்ஸா டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்கு ரொம்ப குத்துது. எங்கேதாம்மா இங்கே சைடில் உடம்பு ஃபுல்லாக குத்துறா. எல்லாத்துலேயும் குத்துது. அதுவும் இல்லாமல் என்னென்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணால் மீடியம் சைஸ் ரிசீவ் ஆகிருக்கு. பட் ரொம்ப டைட்டாக இருக்குது. தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்பவே டைட்டாக அப்படி டைட்டாக இருக்கா. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 570க்கு நான் வாங்கினேன். 570க்குள்ள ரேட்லாம் ஓகேவா தான் இருக்குது. பட் பார்க்கவும் அழகாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. சீஸாக பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா ஃபேப்ரிக் ரொம்ப மொடப்பாக இருக்குது. ரொம்ப குத்துது. கம்ஃபர்ட்டாக இல்லை. இப்போ இருக்க சீசன் கண்டிப்பாக சூட்டே ஆகாது. கம்ஃபர்ட் ஜோனில் யாராவது நீங்கள் பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு சத்தியமாக சூட் ஆகாது. சாரி, இந்த ட்ரெஸ் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நான் தான் தெரியாமல் சூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கே அழகாக இருக்கேன்னு சூஸ் பண்ணேன்னு எனக்கே அடிக்குது நல்லா இல்லைன்ட்டு. சாரி. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம். எப்படி நீங்களே பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த மேக்ஸி தான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் நான் ஆர்டர் போட்டேன். வருது பிக்சரை பார்க்குற மாதிரியே தான் எக்ஸாக்டாக வருமானு தெரியணுன்றதுக்காக தான் ஆர்டர் போட்டேன். பட் எனக்கு நல்ல வேலை, தேங்க் காட், எனக்கு நல்லபடியாக அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதே கலர் தான், பார்த்த கலர் தான் வந்திருக்கு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 906 தாராளம் வாங்கலாமா இல்லையான்னு பார்த்துடலாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் தான் நான் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இது. நல்லா இருக்குது. நல்லா ஹெவியாக காட்டுது. ப்ளவுஸுக்குலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. கைக்கெலாம் ரொம்ப அழகாக ஹெவியாக காட்டுது. இல்லாமல் ஒரு நல்லா ரிசப்ஷனுக்கே போட்டு போகலாம் போல் அந்த மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ நான் ரிட்டர்ன் வந்து ரிசப்ஷன் ரெடி ஆகிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. நல்லா இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கால் வரைக்குமே ஃபுல்லாகவே இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டிக்கு கொஞ்சம் கீழவே இருக்குது.
இதுக்கு பேண்ட் கொடுக்கல, ஷால் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஷால் பிளெயின், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ளீட்ஸ் வச்சது வச்சாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு. நல்லா எல்லோ கலர் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. எனக்கு அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த 3ல எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தா அதனால தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 906க்கு வந்து ஒர்த்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். இன்னும் ஒரு 200 கம்மி வந்துருக்கலாமா, 100 கம்மி வந்துருக்கலாமா. நல்லா தான் இருக்குது, வாங்கலாம். ஒரு லெகின் போட்டுட்டு ஃபுல் செட்டு நல்லாவே இருக்கும். இது எல்லா கேர்ள்ஸ்க்கான, உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான மேக்ஸி தான். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தாராளமாக வாங்கலாம். நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினு நல்லா இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? பார்க்க போகிறது இந்த ப்ளூ கலர் மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். பிஃபோராக நான் வந்து நம்ம பிளாக் கலர் மேக்ஸி பார்த்தோம், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தனால. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ப்ளூ கலர் கிடச்சிருக்கு எனக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ப்ளூ நல்லா இருக்குல்ல, ப்ளூ கலரு. அழகாக ஒரு நெக்கு இப்படி வந்துட்டு இப்படி அழகாக வர பாருங்க, இப்படி நல்லா வேவியாக நல்லா இருக்குது. பஃப் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 3/4 ஹேண்ட்ஸு. அது என்ன அழகாக அங்கங்கே பாப்அப் கலரில் வந்து ஃப்ளாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லோ, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா ஒரு பீச் வைபு இல்லையா, நம்ம ஒரு அவுட்டிங் போகிற வைப்பில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரேஞ்ச் 653 நல்லா இருக்குது. இது மோர் ஓவர் என்ன நல்லா இருக்குன்னா காட்டன் ஃபேப்ரிக், லைனிங் கிடையாது. பட் ஆனால் சீஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப திக்காக தான் இருக்குது. டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, டார்க் கலர்ன்றதால டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா முட்டி இங்கே இருக்குன்னா இவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு. ஓகே, நல்லா இருக்குது. இது வந்து சிங்கிள் டயர் மாதிரி இருக்குது. இடையில வந்து ஒரு கட் வச்சு டயர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப கம்ஃபியாக இருக்குது, நல்லா இருக்குது. மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணி தான் மீடியம் சைஸாக ரிசர்வாக இருக்குது. இது நம்ம ஃபுல் வீடியோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 650 தாராளமாக வாங்கலாம். ஓகே, லாஸ்ட் ஃபைனலாக பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஆமாம், இது என்னோட ஸ்கூல் யூனிஃபார்மாக தான் இருக்குது. லிட்டரலி வந்து நான் 11th and 12th படிக்கும்போது இந்த கலர் ஆஃப் ட்ரெஸ் தான் என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்மு. லிட்டரலி இதே பேட்டர்ன் தான், ஸ்டைப்ஸ்லாம் போட்டிருக்கோம், இதே கலர் காம்பினேஷன் தான் இருக்கும், ஓவர் கோட்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 553. எனக்கு என்னமோ அந்த ட்ரெஸ் சூட் ஆகாதமாக இருக்குது. அவங்க மாடலுக்கு வந்து நல்லா லூஸியாக இருந்துச்சு கொஞ்சம். நான் மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப டைட்டாக, ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஃபிட்டாக போட நல்லா இருக்காது, கொஞ்சம் லூஸியாக போட்டதா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பீச் வைப்பாக. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு லுக்ஸ் லைக்ஸ் நல்லா இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. நாட் ஒர்த் ஃபார் மணின்னு தோணுது எனக்கு. ஏன்னா காலர்லாம் வச்சு ஒரு மாதிரி அப்படி இருக்கு. இப்படிலாம் இருந்தால் ஓகே சொல்லியிருக்கலாம். எனக்கு காலர் வச்சு அது ஸ்லீவ்லெஸ்ல நல்லா இருக்காது, அவ்வளோ பிடிக்காது. 553க்கு ஓகே தான், பட் ஆனால் டைட்டாக இருக்குது. ஓகே தான். ஃபுல் வீடியோ கட் பண்ணி பார்த்துலாம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த மேக்ஸிஸில் எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எந்த ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஜம்னா. நன்றி, வணக்கம்.